நம்ம தம்ப்நெயிலில் போட்டிருக்க விஷயத்தை பற்றி நம்ம கடைசியாக பேசிப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய புறாவை தான் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாதிரி தான் வந்து புறா கறியை வந்து கறிக்கணும். ஏன்னா அது முடியெல்லாம் அதிகமாக இருக்கும், அதை போக்குறதுக்கு இந்த மாதிரி கறிக்கிங்க. இதோட நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட ரத்தத்தை வந்து வைப்பாங்க. இந்த மூட்டு, நம்ம முட்டி மூட்டு, நம்ம கைகால் மூட்டு, எந்தெந்த இடத்துலாம் மூட்டு இருக்கோ அந்தந்த இடத்துலாம் வலி இருக்கு, வலி ஏற்படும் கண்டிப்பாக. அந்த வலி இருக்கிற இடத்துல இந்த ரத்தத்தை தடவணும்னாங்க, அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வலினா எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய கறி வந்து புறா கறி. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், புறா கறி இப்படி தான் இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. இப்படி தான் செய்யணும். அதை புறா கறியை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கறி வந்து நம்ம இப்போ மஞ்சத்தூள் போட்டதுனால லைட்டாக தெரியல உங்களுக்கு, நல்லா ரோஸ் கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட மற்றொரு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கீழ்வாதம்னு சொல்லுவாங்க, அடுத்தது முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே, அனைத்து பிரச்சனைக்கும் இந்த மாதிரி கீழ்வாதம், முடக்குவாதம், அடிக்கடி நமக்கு மரக்குள்ளி வாங்கிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, காலை பிடிச்சி இழுத்துக்கும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த கறி வந்து ஒரு அருமருந்துங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரில. நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சும்மா நமக்கு பாடம்லாம் எழுதி வச்சுட்டு போல, இதை இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு போலங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்தது வந்து இந்த புறா கறிங்க. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு, பார்த்துங்க புறா கறி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்ருக்கோம். வெங்காயம் தக்காளி அரிஞ்சுப்போம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுங்க, சின்ன வெங்காயம் போட்டுக்கிறது நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த சொறி சரங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த கறி சாப்பிட்றதுனால அறவே இருக்காமல் போயிடுங்க. அதுதாங்க உண்மை. நிறையா விஷயம் வந்து இந்த புறா கறியில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க, கொஞ்சம் நெஞ்ச விஷயம் கிடையாதுங்க. அது அடுத்தது வந்து ஆண் பெண் இரு பாலருக்குமே மலட்டுத்தன்மை நீங்கும், அது ஒரு முக்கியமான விஷயம். முன்னாடி சொன்ன மாதிரி இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல குறையும். அந்த மாதிரி டைமில் இந்த கறியை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி இந்த மாதிரி டைமில் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிக லெவலில் இல்லை, உங்களுக்கு போதுமான அளவுக்கு, உடம்புக்கு தகுந்த போதுமான அளவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்றது நமக்கு கிடைச்சிரும் இந்த கறி சாப்பிட்றதுனால. ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறோம், பார்த்துங்க மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்துங்க ஜீரகம் போட்டுக்கிறோம். அடுத்தது பச்சை மிளகா, அடுத்தது வெங்காயம் போட்டுக்கிறோம். பார்த்துங்க அடுத்தது பார்த்துங்க தக்காளி போட்டுக்கிறோம். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அடுத்தது பாருங்கள், மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். சரிங்களா, கார மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் காரத்துக்காக. பார்த்துங்க, மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். பாருங்கள், மிளகுத்தூள் போட்டு வெளுத்து வாங்க வேண்டிதான். இந்த அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். சரிங்களா, அடுத்தது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், கறியை போட்டுக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்துட்டேன். இந்த கறியை சாப்பிட்டுட்டு உடனே வேலை செய்யணும், கெடுபடியான வேலைலாம் செய்யாதீங்க. சரிங்களா, இந்த கறியை சாப்பிட்ற அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகே, பார்த்துங்க நல்லா வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறோம். பார்த்துங்க, அப்போ தான் நல்லா வேகும். சரிங்களா, நல்லா கொஞ்சம் சலம்புற தண்ணி ஊற்றிக்கிறோம். பார்த்துங்க, தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருவோம். அப்போ தான் நல்லா வேகணும், கறி வேகணுங்க, நிறையா வேகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி வேறு லெவலில் வந்துகிட்ருக்கு, செம்மையாக வந்துடுச்சு.
நீங்கள் வீட்டில் செய்யும் போது குக்கரை பயன்படுத்திங்க. ஏன்னா இது ஒரு 2-3 விசில் வந்து யூஸ் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா கறி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதனால தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நல்லா வெந்துருச்சு, இறக்கிடலாம் நம்ம. ஓகே, பாருங்கள் நம்ம ப்ரெட்டோட நம்ம புறா கறி சும்மா வேறு லெவலில் காட்சி அளிக்குது. இதை இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? எப்படி என்னன்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறோம். பார்த்தா வேறு லெவலில் தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க. பெட்டு கூட நம்ம புறா கறி வந்து வேறு லெவலில் இருக்குது. தயவு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்காக. இதான் நம்மளோட கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கோம் நாங்கள். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறன்ற தைரியத்தில் தான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் என்ன போடணுன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டிங்கில் நாங்கள் அந்த வீடியோவை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம். இப்போ எங்கள் மனநிலைமை எப்படி இருக்குன்னா சஸ்பென்ஸோடையே சார் அப்படி தாங்க இருக்குது.